அந்த குறளில் வந்து மனத்துக்கண் மாசிலன் அப்படிங்கிறதுக்கு அறம்னா என்னங்கிறதுக்கு விளக்கம் தான் சொல்கிறார் வள்ளுவர். அறம் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டவுடனே அவர் ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அரண். அறம் என்பது வேறு ஒன்றும் கிடையாது. மனசால் தூய்மையாக, மனதினால் எவன் ஒருவன் தூய்மையுடையவனாக இருக்கிறானோ அல்லது தூய்மையுடைய செயலை செய்கிறானோ அதுதான் அறம் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மனத்தின் கண் நல்லவன் ஆதல், மனத்தின் கண் நல்லவன் ஆதல் அனைத்து அறன்னு எழுதலாம் இல்லையா? அது நல்லவன் ஆதல்னு எழுதாமல் மாசிலன் எதுக்கு எழுதுகிறார்? அதையும் தாண்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மனத்தின் கண் அப்படின்னு எதுக்கு எழுதணும்? மனத்தினால் நல்லவனாதல், மனத்தினால் மாசிலன் ஆதல் அப்படின்னு கூட போகலாம். மனத்தின் கண் அப்படின்னு போடுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது 7ஆம் வேற்றுமை உறுப்புன்னு இலக்கிய உரையாசிரியர்கள்லாம் எழுதி கொண்டு போவார்கள். எனக்கு அந்த உரையின் மீது பெரிய ஆர்வமோ நம்பிக்கையோ கிடையாது. ஏன்னா அந்த கண் என்று திருவள்ளுவர் போட்டுவதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் இருப்பதாக எனக்கு தோன்றும். அது இயல்பாக எனக்கு ஒன்று தோன்றும். என்னென்னா, மனத்தின் கை, மனத்தின் கால், மனத்தின் நாசி அப்படின்னு போட்டிருக்கலாம்ல. மனத்தின் கண்ணுன்னு ஏன் போடுறார்? கண்ணிலே ஒரு தூசி விழுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தூசியை உடனே தேய்ச்சி வெளியில் எடுக்க முடியாது. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ நீங்கள் பேசாமல் இருந்தால் அந்த தூசி உங்கள் கண்ணிலிருந்து அந்த கண்ணே அந்த தூசியை வெளியேற்றிவிடும். மனதில் நீங்கள் ஒரு தீய எண்ணத்தை அல்லது ஒரு கெட்ட எண்ணத்தை நினைக்கிறீர்கள் என்றால் 5 நிமிடமோ 10 நிமிடத்திற்குள்ளேயோ உங்கள் மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த மனம் என்ன சொல்லும்? டே நீ தப்பு செய்கிற அப்படின்னு சொல்லும். எப்படி கண்ணில் விழுகிற தூசியை கண்ணே வெளியேற்றி விடுகிறதோ அதுபோல் மனதில் ஒரு தீய எண்ணம் வந்தால் அந்த மனமே அதை சொல்லி கொடுத்து விடும். என்பதனால தான் மனத்தின் கண் மாசிலன் அப்படிங்கிற ஒரு நுட்பத்தை அந்த குறளில் வந்து வள்ளுவர் எழுதியிருப்பதாக எனக்கு படும்.